السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا والفتية إلى الكهف وقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا نبي. கணேசுக்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரர்களால் 6ஆம் நாள் தராவி தொழுகை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த நன்னாட்களில் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்புல் ஆலமீன் நம்முடைய பேர்களையும் அந்த பட்டியலை இணைத்து நரக விடுதலை வழங்கி வருவானாக. உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற பண்டிகை காட்சியிலிருந்து உலக மக்கள் அனைவரையும் காத்தல் புரிவாராக. யா அல்லாஹ், மனிதர்கள் எல்லாம் பாவமே செய்தவர்களாக இருந்தாலும் நீ உன்னுடைய கருணை கண்ணை குறைத்து விடாது இருப்பாயாக. மனிதர்கள் பாவம் செய்வதன் மூலமாக மாறிவிட்டாலும் அருளடனாகிய அன்பாளனாகிய நீ உன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் இருப்பாயாக. கணேசனுக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சித்திரத்தில இளமை பருவம் என்ற தலைப்பில் இருக்கிற செய்திகளை நாம் இன்று கவனிக்க இருக்கிறோம். கணேசனுக்குரியவர்களே, வாலிபம் ஒரு பொற்காலம் மனித வாழ்க்கையில. வாலிபம் என்பது 2 முன்னேற்றங்களை குறிக்கோளாக கொண்டு அமையப்பெற்றது. முதலில் கல்வி, அடுத்து பொருளாதாரம் என்ற ஒரு குறிக்கோள். மற்றொன்று நம்மால் சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தொண்டு மனப்பான்மை. இந்த 2 குறிக்கோள்களை கொண்டதுதான் வாலிபம் பருவம் என்பது. கல்வியை சுமக்க வேண்டிய வயதிலே கருவிகளை சுமக்க வைக்காதீர்கள் என்று அரசாங்கம் அடிக்கடி நமக்கு நினைவுறுத்துவதை நாம் காணுகிறோம். வாலிப பருவத்தில் முதலில் கல்வியை தேடி அதன் பிறகு அவர்கள் சம்பாதித்து துவங்க வேண்டும் என்ற லட்சியத்தில் கல்வியை தருவதில் நீங்கள் பின்தங்கிவிட வேண்டாம் என்பதாக அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் தாயிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது அவர்கள் இடத்திலே சொல்வார்கள், அன்தகர வரதத்தக அக்னியா கைரும் மின் அன்தகரகும் ஆல்லத்தன் எத்தக்கப்பூனன்னார். உங்களுடைய சந்ததிகளை செல்வந்தர்களாக நீங்கள் விட்டுச் செல்வதுதான் சிறப்பு. அக்கில்லாமல் ஏழைகளாக பிறரிடத்தில் கையேந்தும் நிலையிலே விட்டுச் செல்லாதீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் தாயிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்வதன் மூலமாக சமுதாயத்தை பெற்றோர்களுக்கு அறிவுரை பகருவார்கள். நம்முடைய குழந்தைகளை நம்மை காப்பாற்றக்கூடிய கருவிகளாக ஆக்குவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலமும் விரும்பியது கிடையாது. எனவே கல்வி தர வேண்டிய தருணத்திலே அவர்களுக்கு கல்வியை தந்து அதன் பிறகு அவர்களுக்கு சுமையை சுமத்த வேண்டிய நேரத்திலே அவர்களை சுமத்த கடப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கணேசத்திற்குரிய பெருமக்களே, அதை அடுத்து பொது தொண்டு நல்ல வழியிலே
ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஆசை ஏற்படும். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் இருக்குமானால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையை ஜொலிக்க ஆரம்பித்துவிடும். இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷனும் நிழலுக்கு வேறு நிழலே இல்லாத அந்த தருணத்தில் 7 வகையான மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழல் தரப்படும் என்று குறிப்பிடுகிற பொழுது ஷாப்புன் நஷஅபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலேயே வளர்ந்த வாலிபன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாலிபத்தை பற்றி தரப்படுத்தி சொல்வார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவாக இருக்கின்ற பொழுதே தந்தை வஃபாத்தாகிவிட்டார்கள். அவருடைய தாயார் 4 வயதில் அல்லது 6 வயதில் 2 விதமான சொற்கள் இருக்கிறது, வஃபாத்தாகிவிட்டார்கள். அதன் பிறகு பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் பொறுப்பே இருக்கிறார்கள். அவர்கள் 2 வருடம்தான் உயிரோடு இருந்தார்கள். 8வது வயதிலே அவர்கள் வஃபாத்தாகிவிடுகிறார்கள். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் தான் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். அபூ தாலிப் ஏற்கனவே அவர் நிறைய குழந்தை வீட்டிக்காரர். அவர்களோடு குழந்தைகளோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வீட்டிற்கு வந்து சேர்கிறார்கள். எனவே வீட்டில் வறுமை தலைவிரித்தாடுகின்ற காரணத்தினால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமையிலேயே உழைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் உந்தி தள்ளப்படுகிறார்கள். எனவே அவர்கள் ஆளுமைக்கு தொழிலை மேற்கொள்கிறார்கள். இந்த ஒரு காலத்திலே சஹாபாக்கள் கேட்பார்கள், யார் ரசூலல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வமாமின் நபியின் இல்லா வக்கத் ரஅல் கனம, எல்லா நபியும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்பார்கள், யார் ரசூலல்லாஹ் வான்ட, நீங்களும் ஆடு மேய்த்திருக்கிறீர்கள் என்று ஆச்சரியப்பட்டு கேட்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், ஆனா ரஅய்துஹா லி அஹ்லி மக்கா பில் கராரி, சில சல்லி பைசாக்களை கூலியாக தருவார்கள், அதற்காக வேண்டி மக்கா வாசிகளுக்கு நான் ஆடு வைத்திருக்கிறேன் என்ற உண்மையை பகிரங்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்தில் ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஒரு காட்டு வழியாக சென்ற பொழுது கிபாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு கருப்பு பழம், அந்த விஸ்வாக்க மரத்திலே பழுக்கக்கூடிய அந்த பழம், அந்த பழத்தை நாங்கள் பறித்து உண்ணுவதற்காக வேண்டி காட்டு வழியாக சென்றோம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அலைக்கும் பில் அஸ்வதி ஃபைன்னஹு அஸ்யத், அதுல கருப்பு பழமாக நீங்கள் பறியுங்கள், அதுதான் ருசியாக இருக்கும் என்று சொல்லி, நானும் சின்ன வயதில் அதை பறித்து உண்டிருக்கிறேன், நானும் பசியாக இருக்கிற பொழுது அந்த பறித்து அந்த பழத்தை உண்டிருக்கிறேன், நான் ஆடு வைக்கின்ற பொழுது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அவ தராமல் கரண யார சொல்ல, தாங்களும் நீங்கள் ஆடு வைத்திருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது, ஆம், எல்லா நபியும் ஆடு வைத்திருக்கிறார்கள் என்று அற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை காணுகிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமை பருவத்திலே அவர்கள் ஆடு மேய்க்க வேண்டிய, அவர்கள் உழைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்பட்ட காரணத்தினால் அவர்கள் ஆடு மேய்த்து பல காலம் தொழில் புரிந்திருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்கிற அதே நேரத்திலே எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் நமக்கு தருகிறார்கள். ஏன் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை ஆடு மேய்க்கின்ற நிலைக்கு வைத்திருக்கிறான்? அல்லாஹ் நினைத்தான் என்றால் மலக்குகளை கொண்டு நிழல் ஊட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குகளை கொண்டு நிழல் ஊட்டுகிறான் என்ற சின்ன ஒரு பருவத்திலேயே மலக்குகளை கொண்டு நிழல் ஊட்டுகின்ற அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தங்க தாம்பாளத்திலேயே வளர வைத்திருக்க முடியும். அல்லாஹ் நினைத்திருந்தால் செய்திருக்க முடியும். ஆனால் தன்னுடைய ஹபீபை ஆடு வைக்கின்ற ரொம்பவும் சிரமமான அந்த காட்டிலே எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அவங்க வேலை அல்லாஹ் செய்தான் என்றால் அங்குதான் உண்மையை நாம் எண்ணி பார்க்கிறோம். வாலிப பருவத்திலே மனிதர்களுக்கு மிகவும் தேவையானது பணிவு. அந்த பணிவை வாலிப பருவத்திலே உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆடு வைக்கும் தொழிலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எல்லா நபிமார்களுக்கும் அந்த பழக்கத்தை உண்டாக்கியிருக்கிறான். காரணம், பணிவு வேண்டும். வாலிப பருவத்தில் பொதுவாக காண கிடைக்கின்ற ஒன்று பெருமை. வாலிபர்கள் யாரையும் எடுத்து பார்த்தாலும் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? யாருக்கு என்ன தெரியும், எல்லாம் எனக்குத்தான் என்பதாக அந்த எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். அது வாலிபத்தினுடைய கோளாறு. எல்லாம் நமக்குத்தான் தெரியும். வீட்டுக்கு சொல்வார்கள், என்ன ஓல்டுமன் வந்துச்சா, கல்லடு வந்துச்சா என்பதாக தன்னுடைய தகப்பனாரை பற்றி சொல்வார்கள். கல்லடு வந்துச்சா, ஒன்னும் தெரியாது என்பது தகப்பனாருக்கும் ஒன்னும் தெரியாது. தாயாரை சொல்லும் போது, நீ ஹவுஸ் ஒய்ஃப், உனக்கு ஒன்றும் தெரியாது என்பதாக சொல்வார்கள். ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ஒன்று தெரியாது, ஓல்டு மேனுக்கும் ஒன்றும் தெரியாது, எல்லாமே எனக்குத்தான் தெரியும் என்ற அந்த மனப்பான்மை அந்த வாலிபத்தினுடைய கோளாறு.